ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டே இன் மை லைஃப் தான் காட்ட போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 நாளோட டே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போதுக்குள்ளே வீடியோ எடுக்கவே இல்லைங்க, கொஞ்சம் பிஸியாகிட்டேன், அதனால் பார்த்திங்கன்னா எடுக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, என்னோடய தம்பிக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு பேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ காலேஜுக்கு நான் எப்படி பேக் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் ரசத்தை ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ரசம் தாங்க. ஸோ சுட சுட சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம், பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல், இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதை ஃபுல்லும் நம்ம ஒவ்வொரு டப்பாவில் பேக் பண்ணி அவனுக்கு கொடுக்கணும். ஸோ அதுதான் கடுப்பாக இருக்கும் நமக்கு, கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சதும் இந்த வேலையை இருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு எங்கள் மம்மி தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் எடுத்து அப்படியே தனியாக அதையும் ஒரு பவுலில் போடுறதுக்கு நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் தம்பிக்கு இந்த மாதிரி பேக் பண்ணும்போது 2 பேர் சண்டை போட்டு மல்லு கட்டி உருண்டுருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ யார் எடுத்து வைப்பா யார் அப்படின்னு சொல்லிகிட்டே சண்டை வருங்க. ஸோ நான் காலேஜ் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கிடச்சதே கிடையாது. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக கிளம்புறனால ஒரு தோசை இல்லைன்னா 2-3 தோசையை ஊற்றி கொடுப்பாங்க. ஸோ அதை சாப்பிட்டு அப்படியே அவசரமாக கிளம்பிடுவோம். நம்ம இந்த மாதிரி பொறுமையெல்லாம் உட்காந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா வேலையே கிடையாது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டு அவனும் காலேஜ் போயிட்டான். ஸோ இது பார்த்திங்கன்னா 2வது நாளோட கிளிப்ஸு. ஸோ மார்னிங்கே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு. சரி அப்படின்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மங்களகரமாக கிளம்பியிருக்கேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் பொங்கல் வருது அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா காப்பு கட்டுறதுக்காக நான் மங்களகரமாக கிளம்பி வீட்டில் பார்த்திங்கன்னா நல்ல சாமியெல்லாம் பக்திமயமாக கும்பிட்டாச்சுங்க. ஸோ கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா போகிற வழியில் அப்படியே சாமியை கும்பிட்டு அப்புறம் காப்பு கட்டிக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு காப்பும் கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான். ஸோ வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பொங்கல் கொடுத்தாங்க கோயிலேயும். ஸோ நான் போகிற சமயம் தான் பொங்கல் வேறு கொடுத்துருந்தாங்க. சரின்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்து அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பொங்கல். ஸோ இந்த கோயிலெல்லாம் கொடுக்குற பொங்கல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி அப்படின்ட்டு பார்த்துடலாமா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் எதுவும் வைக்கல, நேற்று தான் எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், அடுத்து மீல் மேக்கர் குழம்பு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த குழம்பு சுத்தமாக பிடிக்கவே செய்யாதுங்க. ஸோ வேறு வழி இல்லை, இருந்தாலும் அதை தான் சாப்பிட்டாகணும், இல்லைன்னா நமக்கு சோறு போட மாட்டாங்க அப்படின்ட்டு எனக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால் பார்த்திங்கன்னா உள்ளதை எடுத்து சாப்பிட்டு அப்படியே அமைதியாக இருந்துருவோமே அப்படின்ட்டு மீல் மேக்கர் குழம்பு வச்சுருந்தாங்க. பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்திங்கன்னா நல்லா தட்டில் போட்டு சுட சுட சாப்பிட்டேன் நான். ஸோ அதையும் மனசார சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு. என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா பேங்க்கு போய் கொஞ்சம் ஒர்க்கு இருந்துச்சு, அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைக்கு போய் சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதையும் போய் நல்லா முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் நான் ஆர்டர் பண்ணி. ஸோ அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரிங் லைட் தாங்க வாங்கியிருந்தேன். ஸோ இந்த குட்டியாக நம்ம வீடியோஸ்லாம் போடுறோம், அதுக்காக பார்த்திங்கன்னா எங்கள் அடுப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இருட்டாக இருக்குமா, அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு லைட் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 ரூபா கிட்டே இருந்துச்சு. ஸோ அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. சரி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தாங்க வாங்கினேன். ஸோ சீரியஸாகவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் கூட என்னமோ மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். சீரியஸாகவே செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜ் ஒயர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஒர்க் ஆகும் போல். ஸோ நம்ம எவ்வளோ நாள் வீடியோ எடுத்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சார்ஜும் போட்டு வச்சுக்கணும். சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. ஸோ உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இது பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட்டாக வருது. ஃபஸ்ட்டு ஒரு டிம்மாக லைட் எரியும், அடுத்து கொஞ்சம் ப்ரைட்டு, அதுக்கடுத்து கொஞ்சம் ப்ரைட்டாக, அந்த 3 வேரியண்ட்டில் இருக்கும். ஸோ நல்லாவே இருந்துச்சு. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு க்ரிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. லைட்டு பாருங்கள் இருட்டில் வச்சுருக்கேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுலேயே இவ்வளோ லைட் எரியுது. ஸோ இந்த 3rd வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன், நம்ம எவ்வளோ நாள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கடைக்கு போகணும் இன்னொரு தடவை. ஸோ மறுபடியும் கடைக்கு போக சொல்லிட்டாங்க. ஸோ போயிட்டு சில வீட்டுக்கெலாம் திங்ஸ் வாங்கிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த போண்டா விற்றுட்ருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு போண்டா சாப்பிட்டு, சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு போண்டானா. சரின்ட்டு அதை வாங்கிட்டு வந்து உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்து திங்ஸை ஃபுல்லு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி ஒரு 2 இருந்துச்சு, அதை கொஞ்சோண்டு மேய்ஞ்சிட்டு இருந்தேன் நான். ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மதிய டிஃபனுக்கு அதே தான் வழக்கம் போல். ஸோ அதையும் சாப்பிட்டு எனக்கு பார்த்திங்கன்னா இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.